அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம மெது பக்கோடா செஞ்சுருக்கோங்க இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சுருக்கேன். கடல மாவு பெரிய கப்பில் 3/4 கப்பு நான் வச்சுருக்குறேங்க. இது மெஷரிங் கப்பில் 1 கப்பு இருக்கும். கால் கப்பு மைதா மாவு போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகா தான் போடணும், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். சோடாப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். பச்சை மிளகா கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்கள் காரத்தை விட இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து இருக்குது, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சிக்குவோம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு தாங்க நம்ம கரைச்சிக்கணும். இந்த மாவையும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக கலர் பவுடர் போடுறேன். இது அளவுக்கு தான் போடுறது, உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தாங்க இது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தாங்க மாவு இருக்கணும். பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் நீளமாக நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே கையால் நல்லா உதிர்த்து விடணும், ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கிற மாதிரி. நல்லா உதிர்த்துட்டு அதை சேர்த்துக்கலாம். நல்லா பசஞ்சிடணும் வெங்காயத்தை போட்டு. மெது பக்கோடாங்க, டீ கடையிலலாம் இது நிறையா செஞ்சு வைப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் இது நம்ம ஊரில். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயில் பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே எண்ணெயில் விடலாம். இதுக்கு பேர் மெது பக்கோடாங்க. இது சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது.
ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போடலாம். சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாங்க. கெஸ்ட்டுங்க யாருமே திடீர்னு வந்தாங்க, இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. திருப்பி போட்டு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம், வெந்துடும். நல்லா வெந்துடுச்சுங்க, இப்போ எடுத்துடலாம். இது பக்கம்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஷ்யூ பேப்பர் வச்சு போடுங்க. ஆயில் வச்சு எதுவுமே நம்ம டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம போடணும். இப்போ எல்லா மாவையும் போட்டுடுறேன், வறுத்துக்கிட்டலாம். வந்துடுச்சுங்க, எடுத்துடுறேன். இந்த பஜ்ஜியை நான் எடுத்துடுறேன். எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மெது பக்கோடா பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. கூடவே டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.